கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். பிரவீன், ஜெகதீஷ், சுரேஷ், சேகர் என்கிற அந்த 4 பேரது குடும்பங்களும் அழுகின்ற காட்சிகளை பார்க்கிற பொழுது கல் நெஞ்சையும் உறைய வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. அதே போன்று 33 பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வருகிறார்கள். 7 பேர் மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 33 பேரில் சில பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி இருக்கிறார்கள் என தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்ட அந்த பரிசோதனையின் மூலமாக கண்டறியப்பட்ட விவரங்கள் மூலமாக அந்த பரிசோதனை குறிப்பு தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர், இறந்தவர்களுடைய குடும்பத்தினர் கள்ளச்சாராயம் குடித்தே இறந்ததாக அவர்கள் பேட்டிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு அனுமதிக்காக வந்த மோகன் என்கிற முதியவர் தான் கள்ளச்சாராயம் அருந்தித்தான் இந்த இரத்த வாந்தி எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று அவரும் பேட்டியளித்திருக்கிறார். குறிப்பாக ஒரு பெண்மணி, வயதான ஒருவர் தானும் கள்ளச்சாராயம் குடித்து விட்டேன் என்று அவர் உயிருக்காக பயந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு வாகனங்கள் மூலமாக ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் பதட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை முழுவதுமாக ஆம்புலன்ஸ்கள் நிரம்பி வழிகிறது. கூச்சலும் குழப்பமாக பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்தவர் யார் என்ற ஒரு நிலையில் தற்போது கண்ணுக்குட்டி என்கிற ஒரு கள்ளச்சாராய வியாபாரியை பிடித்திருப்பதாக கூறப்படுகிறது. உண்மையிலேயே இந்த கள்ளச்சாராய வியாபாரி தானா? இவர் மட்டும்தான் அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கிறாரா? இவரோடு யார் யார் தொடர்பு இருக்கிறார்கள்? கள்ளச்சாராய விற்பனைக்கு யார் யாரெல்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள்? குறிப்பாக மாவட்ட காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? கலால் பிரிவு காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒட்டுமொத்த தமிழக காவல்துறையும் கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற கள்ளச்சாராய மரணங்கள் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனை தடுக்க வேண்டியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்து கொண்டே இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கண்ணீரோடு அவர்கள் கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் என்பது ஒட்டுமொத்தமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை இன்றைக்கு கதிகலங்க செய்திருக்கிறது. கள்ளச்சாராயம் காட்டாராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக அந்த மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். தற்போது ஏறக்குறைய ஒரு 50 பேருக்கு மேல் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய புள்ளி விவரங்களை கேட்கும்போது அவர்கள் ரத்த வாந்தி எடுப்பதும், அவர்கள் அந்த கள்ளச்சாராயம் அருந்தியதால் உடல் பாதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிற போது கல் நெஞ்சியும் கரைய வைக்கக்கூடிய ஒரு வேதனையான காட்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான ஒரு ஆட்சியாக இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபர் குறிப்பாக இது போன்ற ஒரு பேட்டிகளை அளிப்பதை தவிர்த்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது போன்ற பேட்டி வெந்த புண்ணில் மேலும் தொடர்ந்து வேலை பாய்ச்சுவதாகவே இருக்கிறது என்று அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஏன் இது போன்ற ஒரு செயல்களில் ஆட்சியர்கள் ஈடுபடுகிறார்கள்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் ஏதோ கண்துடைப்பு வேலையை போல, திசை மாற்றுவதை போல இது சாராயத்தினால் நிகழ்ந்த விபத்து இல்லை என்ற ஒரு ஒற்றை சொல்லை சொல்லிவிட்டால் ஒட்டுமொத்த இந்த நிர்வாகமும் அரசு இயந்திரமும் தப்பித்து விடலாமா என்கிற கேள்வி எல்லாம் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் இது போன்ற பாதிப்பு என்பதை வெளிப்படையாக கள்ளச்சாராய கும்பலுக்கு அந்த மாவட்ட காவல் நிர்வாகம் துணை போகிறது என்பதைத்தான் இது காட்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட காவல்துறையினர் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும். முறையாக கண்காணித்து அதை தடுத்திருக்க வேண்டும். கள்ளச்சாராயம் காய்ச்சி அதனை தினந்தோறும் அருந்தி இப்படி ரத்த வாந்தி எடுத்து இறக்கிற அளவிற்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்றால் எங்கே தமிழகம் செல்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இறந்தவர்களுக்கு ஆறுதல் கூறுவதை விட்டுவிட்டு இனிமேல் ஒருவரும் இறக்கக்கூடாது என்கிற ஒட்டுமொத்தமான ஒரு திடகாத்திரமான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும். குறிப்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஆட்சியர்களோடு, காவல்துறை கண்காணிப்பாளர்களோடு, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இது போன்ற ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக கூறப்பட்டது. அப்படி என்றால் ஏன் அந்த மாவட்ட காவல்துறை நிர்வாகம் இது போன்ற ஒரு கட்டுப்பாடு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? கள்ளச்சாராயம் ஏன் அந்த பகுதியில் காட்டாராய் ஓடுகிறது என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. இறந்த உயிர்களுக்கு இந்த அரசும் காவல்துறையும் என்ன சொல்ல போகிறது என்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது.